ஆன்மீகம் அறிவோம் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சித்ரா கணபதியின் அன்பான வணக்கம். பொதுவாக நம்ம முருகப்பெருமானின் ஆலயங்களை பற்றிலாம் பார்த்துட்டு வர்றோம். திருச்செந்தூரில் வியாழக்கிழமை முருகனை தரிசித்தால் சிறப்பு அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏன் வியாழக்கிழமை அங்கே தரிசனம் பண்ணணும் அப்படின்னா, நோய் நீங்குவதற்கான இடம், தொழில் கல்வி வளர்ச்சிக்கான ஒரு தலம் திருச்செந்தூர். ஏன்னா திருச்செந்தூரிலே முருகப்பெருமானே குரு பகவான் வழிபட்டதாக நமக்கு புராணத்திலே ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு ஆதிசங்கரர் ஷண்மதம் என்று சொல்லக்கூடிய 6 மதங்களை உருவாக்கிய ஆதிசங்கரர் ஒரு முறை அபிச்சார வேள்வின்னு ஒரு வேள்விய அபினவ குப்தன் அப்படிங்கிற ஒரு அவனுக்கு பிடிக்காத ஒருத்தன் செஞ்சிடறான். இந்த அபிச்சார வேள்வி என்பது என்னன்னா, அவங்க யாருக்கு எதிரியா நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கும் அல்லது நோய்வாய்ப்படுவார்கள். அப்படி ஆதிசங்கரருக்கே நோய்வாய்ப்பட்டார் அவர். அப்போ நோய்வாய்ப்பட்ட போது திருக்கோபுரணத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான்கிட்ட போய் அவர் வழிபடுறாரு, மன்றாடுறாரு, எனக்கு இந்த நோயிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொல்லி. அப்போ அவருக்கு கனவிலே தோன்றி, திருக்கோபுரத்திலே இருக்கக்கூடிய சிவபெருமான் அவர் கனவிலே தோன்றி திருச்செந்தூரிலே போய் முருகனை வழிபடுமாறு சொல்றாரு. அப்போ திருச்செந்தூருக்கு வந்து அவர் அங்கே தங்கி இருந்து முருகப்பெருமானை வழிபடுகிறார். ஒரு நாள் இரவு பள்ளியறை பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் வந்து அந்த பூஜையில உட்காந்துட்டு அந்த பூஜையை வழிபட்டுட்டு தியானம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப கண் விழித்து பார்த்தபோது ஒரு நாகம் முருகப்பெருமானின் உடலிலிருந்து அப்படியே இறங்கி போறது அவருக்கு தெரிஞ்சிச்சான். அன்றிலிருந்து அவருக்கு அந்த நோயிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா விடுபட ஆரம்பிச்சார். அதனால முருகப்பெருமான் மீது சுப்பிரமணிய புஜங்கம் அப்படின்னு ஒரு பாடலை 33 பாடல்களை இயற்றியிருக்கிறார். இந்த 33ல மூணை முட்டினா 6 வரும். அப்படி எண் வருவதை போல அவர் அந்த பாடலை இயற்றியிருக்கிறாரு. அந்த பாடலை அவர் வந்து பாடி அந்த சொல்ல சொல்ல அவருக்கு நோய் நீங்கியதான். அதனாலதான் இன்னைக்கும் விபூதியை வந்து பன்னீர் இலையில வைத்து கொடுப்பார்கள். அப்படி முருகப்பெருமானை வியாழக்கிழமையில் வழிபட்டா நமக்கு இருக்கக்கூடிய துயரம் நீங்கும், நோய் நீங்கும், கல்வியும் வளமும் பெருகும், தொழில் விருத்தி உண்டாகும். அதுக்காகத்தான் நாம அந்த